இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு தானே உள்ள வந்தீங்க, இல்ல டைரக்டாவே நம்ம வீடியோக்குள்ள வந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம் தான். அதாவது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்கக்கூடிய, அதாவது இந்த ஒரு ஸ்கீம்ல வழங்கக்கூடிய இன்டர்ன்ஷிப் அப்படின்ற ஒரு திட்டத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த ஸ்கீமுக்கு நீங்க பேன் கார்டு இருந்தா போதுங்க, பேன் கார்டு இருந்தா நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சிலர் ஆதார் கார்டு இருந்தா அப்ளை பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு என்னென்ன தெரியுமா தேவை? பேன் கார்டு, ஆதார் கார்டு. அது மட்டும் இல்லாம நீங்க அதாவது ஒரு 10th மேலேயாவது வந்துட்டு படிச்சிருக்கணும். அதுலயும் குறிப்பா இதுல வந்துட்டு மாசம் 9,000 உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும்னு சொல்றாங்க பாத்தீங்களா? சும்மா இதுல லாகின் பண்ணிட்டாலே உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு வந்துடாது. ஸோ இதுல நீங்க லாகின் பண்ணி அப்ளை பண்ணும். ஸோ இன்டர்ன்ஷிப் அப்படின்றது நிறைய கம்பெனி சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட டைப் வச்சு, அதாவது இப்ப இளைஞர்கள்லாம் வேலை இல்லாம இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஊக்கத்தொகை அப்படின்றது பாத்தீங்கன்னா, இதுல நான் சொல்றேங்க, இல்லைன்னு தெளிவா பார்த்து சொல்றேன். அதாவது பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அப்படின்றதா இதனுடைய பேருங்க. இதை பாத்தீங்கன்னா நீங்க பிஎம் இன்டர்ன்ஷிப் .mca, அதாவது மேல கொடுத்தாலும் அந்த இதுல வந்துட்டு .gov.in இந்த ஒரு இணையதளத்துல தான் நீங்க போய் அப்ளை அப்படின்றத பண்ணணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, திட்டத்தின் நோக்கம் இளைஞர்களுக்கு இந்தியாவின் முன்னணி 500 நிறுவனங்கள் முன்னாடி வந்து 12 மாத தொழில் பயிற்சி, அதாவது ஒரு சில கம்பெனிஸ்லாம் வரும், அந்த கம்பெனிஸ்ல போயிட்டு நீங்க தொழில் பயிற்சி அப்படின்றது பண்ணணும். இந்த தொழில் பயிற்சி பண்றதுனால மாதாந்திர உதவித்தொகையாக இதில் தேர்ச்சி பெறுவோர், அதாவது இதுல நீங்க தேர்ச்சி பெறணும். நீங்க அப்ளை பண்றீங்களா, அப்ளை பண்ணி நீங்க செலக்ட் பண்ணப்படணும். அப்படி தேர்வு செய்யப்பட்ட நிறுவனங்களில் நேரடியாக பயிற்சி பெறும் இளைஞர்களுக்கு மாதம் 5,000 ரூபாய் உதவித்தொகையாக மத்திய அரசு வழங்கும். ஒரு முறை அப்படின்றதுல பாத்தீங்கன்னா வழங்கப்படும் தொகையாகப்பட்டது 6,000 ரூபாய். இதுல வந்துட்டு மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா, சில வீடியோக்குள்ள இந்த 9,000 சொல்றாங்க பாத்தீங்களா, மாசம் வருன்றது, அதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல வயது வரம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 21 இருந்து 24 வயதிற்குள்ள இருக்க வேண்டும் கண்டிப்பா. 10வது 12வது இது ரொம்ப முக்கியம். ITI, பாலிடெக்னிக்கல், ஸோ டிப்ளமோ ஆகிய வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க. ஸோ இதுல வந்துட்டு கிராஜுவேட் முடித்தவர்கள் வேண்டும். கிராஜுவேட் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாமே வேண்டும். முழு நேர வேலை இருப்பவர்கள் அல்லது IT, IIM போன்ற உயர்கல்வி, அதாவது பெரிய கல்வி நிறுவனங்கள்ல படித்தவர்கள் இதில் விண்ணப்பிக்க முடியாது. நீங்க வந்துட்டு நார்மலா இருக்கக்கூடியவங்க, அது வயது வரம் பார்த்துக்கோங்க. 21 இருந்து 24. எத்தனை பேர் இதுல எக்ஸ்பைரி ஆயிருக்கு பாருங்க. நான் எப்பவே எக்ஸ்பைரி ஆயிட்டேன். நான் கூட 9,000 வருது, சரி இப்ப மணி நீடட் இருக்கு, போய் அப்ளை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருந்து யோசிச்சுட்டு இருந்தேன். பட் போட்டுட்டாங்க. அது கிடையாது. குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் குறிப்பிடத்தக்க வரம்பில் இருக்க வேண்டும். குறிப்பிடத்தக்க வரம்பில் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பேன் கார்டு பங்கு விண்ணப்பிக்கும் போது அடையாள சான்றாக மட்டுமே, அதாவது பேன் கார்டு வந்து சும்மா நார்மலுக்காக, பேன் கார்டு இருந்தாலே 9,000 அப்படின்றது அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துட மாட்டாங்க. வயது வரம்பு 24 வயதுக்கு உட்பட்டவர்கள் தகுதி இருந்ததுன்னா நீங்க இந்த சொன்ன மத்தியில் எலிஜிபிலிட்டி இதுக்குள்ள இருந்ததுன்னா போய் நீங்க பாத்துக்கலாம். அதாவது இந்த 9,000 அப்படின்றது மாசம் வருமானு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. அதே போல நீங்க சும்மா வீட்டுல உட்காந்து இருந்துட்டு இருந்தாலே வந்துட்டு பணம் வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க மாசம் டெய்லி வேலைக்கு போகணும், அங்க இன்டர்ன்ஷிப் அப்படின்றத அட்டென்ட் பண்ணணும். அங்க சொல்லித்தராங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை, அந்த வேலையில நீங்க அட்டென்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணாதான் மாசம் நமக்கு வந்துட்டு ஒரு 4,000 4,500 இந்த மாதிரி இந்த ஸ்கீம்ல வரக்கூடிய பணம். அதாவது இந்த ஸ்கீம்ல வந்துட்டு மாதாந்திர உதவித்தொகை 5,000 அப்படின்றது 4,500 பயிற்சிக்காக கொடுக்கும் அந்த நிறுவனம். அரசு வந்துட்டு 4,500 கொடுக்கும். அந்த நிறுவனம் மேல ஒரு 500 போட்டு மொத்தம் 5,000 வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இதுதான். அது மட்டும் இல்லாம இந்த 6,000 பயிற்சி சேரும் போது ஒரு முறை மட்டுமே வழங்கப்படும். இந்த 6,000 அப்படியே பார்த்தாலும் அவங்க சொல்ற தொகை தப்பு. இந்த 6,000 + 5,000 அப்படின்றது சேர்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆக மொத்தம் வந்துட்டு இது 11,000 மாறிக்கும். இது எப்படி 9,000 மாறும்? சரி, ஓகேங்க. நீங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணும் பொழுது ஒரு முறை போய் நீங்க என்ன செய்யணும்னா, ஸோ முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். அது வந்துட்டு அவங்க லிங்க் கொடுக்குறாங்க, இவங்க லிங்க் கொடுக்குறாங்க. இப்ப நானே சொல்றேன்னா கூட இதை நீங்க பிலீவ் பண்ணக்கூடாது. நீங்க போய் சுய பரிசோதனை அப்படின்னு செஞ்சு பார்க்கணும். அது எப்படி இருக்கு, கரெக்டா இருக்கா, உண்மையாலுமே இது நடந்துட்டு இருக்கா அப்படின்றது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அப்படி இல்லைன்னா பக்கத்துல உங்களுக்கு எங்கேயா வந்து சென்டர், சேவை மையம் இருந்தாலும் அங்க போய் கூட நீங்க விசாரிக்கலாம், இந்த மாதிரி ஸ்கீம் இருக்கா அப்படின்றது எல்லாமே. இந்த மாதிரிலாம் யாராவது அது இருக்குது, அந்த லிங்கை கொடுக்குறேன், நீங்க டிஎம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பி பண்ணாதீங்க.
ஏன்னா அதுல வந்துட்டு எலிஜிபிலிட்டி அப்படின்றது அதிகம். இப்போ அவங்க கொடுக்கக்கூடிய லிங்க் நீங்க கிளிக் பண்றீங்கன்னா, இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய லிங்க் அப்படின்னா டேரக்டா வீடியோவில் தான் போய் சேருதா, நீங்க பார்த்துருப்பீங்க வீடியோவில் தான் அது போய் சேரும். ஆனா அவங்க கொடுக்கக்கூடிய லிங்க் அப்படின்றது எங்க போய் சேரும்னா, இது முழுக்க முழுக்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சைட் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த சைட்டை நீங்க வியூ பண்ணி பார்க்கறதுனாலே அவங்களுக்கு காசு அப்படின்றது போகும். நான் என்ன சொல்றேன்னா, உண்மையை சொல்லி தேவையானவங்களை உள்ள வர வைக்கலாமே, எதுக்கு தேவையில்லாத பொய்ய சொல்லிக்கிட்டு. ஸோ கவனமா இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க. இந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோவை நம்மளுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஃபேமிலி குரூப்பாக இருக்கட்டும் சரி, இல்லை ஆஃபீஸ் குரூப்பாக இருக்கட்டும் சரி, அவங்க எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி பயனுள்ள இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு.